Joint stock company. What are the advantages of joint stock company? Let us go to see the advantages of joint stock company. A joint stock company has many advantages. These are given below. ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் நிறைய அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது சரிங்களா. அது என்னன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், லார்ஜ் கேபிட்டல். ஸோ லார்ஜ் கேபிட்டல் இட் மீன்ஸ் பேரளவு மூலதனம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதிக அளவிலான முதலீடு வந்து தேவைப்படுது சரிங்களா இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிக்கு. ஸோ இது இருந்தால் தான் அதிக அளவு முதலீடு தேவைப்பட்டால் மட்டும்தான் நம்ம பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் வந்து டெவலப் பண்ண முடியும் இல்லைங்களா. தென் பாருங்க, a company can secure large capital compared to a sole trader or partnership. ஸோ சோல் ட்ரேடர்லையோ இல்லை பார்ட்னர்ஷிப்லையோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு கேபிட்டல் வந்து ரேஸ் பண்ண முடியாது. ஆனால் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் மட்டும்தான் நம்ம இந்த அளவுக்கு ரேஸ் பண்ண முடியும் சரிங்களா. தென் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் நெசசரி ஃபார் கண்டக்டிங் பிஸ்னஸ் ஆன் ஏ லார்ஜ் ஸ்கேல். ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இருந்தால் தான் லார்ஜ் ஸ்கேலில் வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும் சரிங்களா. தென் ஃபார் எக்ஸாம்பிள், ரிலையன்ஸ் ஹேஸ் இன்வெஸ்டட் மோர் தென் 25,000 crore இன் இட்ஸ் டெலிகாம் வெஞ்சர். ஸோ ரிலையன்ஸ் நிறுவனம் சரிங்களா, ரிலையன்ஸ் கம்பெனி 25,000 கோடி ரூபாய் டெலிகாம்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து raising such a huge amount of funds would be utter impossible in a sole tradership or partnership. ஸோ இந்த மாதிரி சோல் ட்ரேடர்லையோ இல்லை பார்ட்னர்ஷிப்லையோ இந்த அளவுக்கு கேபிட்டல் வந்து ரேஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமான விஷயம் சரிங்களா. ஸோ ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து கேபிட்டல் வந்து திரட்ட முடியும், அதிக அளவில் வந்து கேபிட்டல் வந்து ரேஸ் பண்ண முடியும். And next second one, limited liability. ஸோ லிமிடெட் லைபிலிட்டி அப்படின்னு எதை சொல்லுவோம்? ஸோ வரையறுக்கப்பட்ட பொறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சரி பாருங்க, the limited liability of a shareholder is limited. இதுவே பார்ட்னர்ஷிப்போ இல்லை சோல் ட்ரேடர்லையோ லைபிலிட்டி என்னவா இருக்கும்? அன்லிமிடெட் லைபிலிட்டியாக இருக்கும். ஆனால் இது ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி, இங்கே வந்துட்டு லைபிலிட்டி என்ன? லிமிடெட் லைபிலிட்டி, அதாவது வரையறுக்கப்பட்ட பொறுப்புகள். The liability of a shareholder is limited. So shareholder liability என்ன? Limited தான். In case of a company limited by guarantee, his liability is restricted to the amount that he has guaranteed to contribution in the event of winding up of the company. So suppose company வந்து winding upனு என்ன? கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன், லாஸ் ஆகிடுச்சு க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில், ஸோ அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அசட்ஸை மட்டும் விற்று கிரெடிட்டார்ஸ் வந்து கட்டினால் போதும். ஸோ அந்த கம்பெனியில் கூட அசட் எல்லாம் விற்றும் கூட கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து லோனை வந்து கட்ட முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில், ஸோ யார் வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, அதாவது அந்த ரிமைனிங் லைக் கிரெடிட்டார்ஸ் மீண்டும் இன்னும் கொடுக்காம நிறைய கடன் நின்றுருக்கு இல்லையா. ஸோ அந்த கடனை பொறுத்த வரைக்கும் இங்கே தனிப்பட்ட நபர்கள், அதாவது அந்த அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸோ இல்லை ஒர்க்கர்ஸோ இல்லை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ வந்து தன்னுடைய ஓன் அசட்டை விற்று கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஓன் அசட்டை விற்று கட்டணும் எங்கே? பார்ட்னர்ஷிப்லேயோ இல்லை சோல் ட்ரேடர்லையோ கட்டணும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த மாதிரி எதுவும் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இல்லை சரிங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லிமிடெட் லைபிலிட்டி பாருங்க. சியாம் இஸ் ஏ ஷேர் ஹோல்டர் இன் ஏ கம்பெனி ஹோல்டிங் 500 shares of 10 each. ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் வச்சிருக்கான்? 500 ஷேர் வச்சிருக்கான். என்ன ரேட்டுக்கு வச்சிருக்கான்? 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். பாருங்க, ஈச் ஒரு ஷேர் 10 ரூபா, 500 ஷேர் வச்சிருக்கான். ஆன் விச் he has already paid 7 per share. ஸோ ஆல்ரெடி எவ்வளோ வந்து கொடுத்துட்டான், பேமெண்ட் பண்ணிட்டான், 7 ரூபா வந்து கட்டிட்டான். இன்னும் அவன் கொடுக்க வேண்டிய பெண்டிங்னு எவ்வளோ இருக்கு? 3 ரூபா இருக்கு சரிங்களா. பாருங்க, in the event of loss or company failure to pay debts. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கம்பெனி வந்து லாஸ் ஆகிடுது, இல்லை அப்படின்னா ஃபெயிலியர் டு டெப்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கடனை கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் சியாம் இஸ் லயபிள் டு பே. ஸோ சியாம் எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 1,500 ரூபா மட்டும் கட்டணும். எப்படி 1,500 ரூபா பே பண்ணணும் அப்படின்னா, அன்பெய்டு அமௌண்ட் எவ்வளவு? 3 ரூபா. 10 ரூபாய்க்கு 7 ரூபா தான் கட்டணும். ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 3 ரூபா. ஸோ அந்த 3 ரூபாய்க்கு 500 ஷேருக்கு 3 ரூபா தான் கட்டணும், கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை மட்டும் தான் 500 × 3 1,500 சரிங்களா. ஸோ அப்போ 1,500 rupees மட்டும் பேமெண்ட் பண்ணினால் போதும் சரிங்களா. ஸோ இதை தான் என்ன சொன்னாங்கன்னா லிமிடெட் லைபிலிட்டி. அந்த ரிமைனிங் இதுக்கெல்லாம் இவர் வந்து கட்ட வேண்டியதில்லை சரிங்களா. ஸோ இதை தான் லிமிடெட் லைபிலிட்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, டிரான்ஸ்பரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். ஸோ டிரான்ஸ்பரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னா ஷேர்ஸை வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா
பார்ட்னர்ஷிப்லேயோ இல்லை சோல் ட்ரேடர்லேயோ நம்ம வந்து ஈஸியாக வந்து ஷேர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கவே முடியாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா சோல் ட்ரேடரில் அது தனிப்பட்ட நபர். பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர் இன்னொரு பார்ட்னரை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும், நான் விளைவிக்கிறேன், அவரை எனக்கு பதிலாக அவர் சேர்த்து விடுறேன் அப்படின்ற சுச்சுவேஷனில் ஸோ மற்ற பார்ட்னர்லாம் கலந்து பேசி ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து மாற்றிக்க முடியும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம், ஷேர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, டிரான்சாக்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் பிட்வீன் டூ இண்டிவிஜுவல்ஸ் இஸ் ஈஸி. ஸோ ரெண்டு பேர் வந்து ஈஸியாக வந்து ஷேர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ தெர் இஸ் எ லிக்விடிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். தென் எனி ஷேர் ஹோல்டர் கேன் ஈஸிலி கன்வெர்ட் his shares into money by selling his shares. ஸோ எந்த ஒரு ஷேர் ஹோல்டராக இருந்தாலும் சரி ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ விற்று பணமாக்கிக்கலாம். சரிங்களா? யாருக்கு வேணாலும் விற்று பணமாக்கிக்கலாம், எந்த நேரத்தில் விற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ ட்ரான்ஸ்பரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் மீன்ஸ் ஸோ எனி பர்சன் கேன் எனி ஷேர் ஹோல்டர் கேன் ஈஸிலி ட்ரான்ஸ்பர் ஹிஸ் ஷேர். சரிங்களா? யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் வந்து இங்கே ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பர்ஃபெக்சுவல் சக்சஷன். ஸோ பர்ஃபெக்சுவல் சக்சஷன் அப்படின்னா நீடித்த வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஸோ கம்பெனியோடைய நீடித்த வாழ்வு அதை தான் சொல்றாங்க. பாருங்க, எ கம்பெனி ஹேஸ் பர்ஃபெக்சுவல் ஆர் கண்டினியூஸ் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ கண்டினியூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்சுவல் கண்டினியூஸ். ஸோ நீண்ட காலம் நீடித்த நிலைமையை நீடித்து செயல்படக்கூடியது தான் கம்பெனி. சரிங்களா? மெம்பர்ஸ் மே கோ ஆர் நியூ மெம்பர்ஸ் மே கம். ஸோ மெம்பர்ஸ் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தா வரலாம் போகலாம். சரிங்களா? ஆனால் பட் த கம்பெனி கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட். ஸோ கம்பெனி என்னவாயிட்டு இருக்கும், கண்டினியூவாக ரன் ஆகிட்டு தான் இருக்கும். திஸ் என்ஷூர்ஸ் continuity in operations and the company can undertake long term investments. ஸோ நீண்ட கால மூலதனத்திற்கு ஸோ நீண்ட கால வந்து கேபிட்டலுக்கு வந்து இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி வந்து செட் ஆகும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரொமோஷன் ஆஃப் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட். ஸோ ப்ரொமோஷன் ஆஃப் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட் அப்படின்னு எதை சொல்றாங்க, சேமிப்பு பழக்கம் இல்லைங்களா? ப்ரொமோஷன் ஆஃப் சேமிப்பு பழக்கம், இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட், ஸோ மூலதன பழக்கம். ஸோ இதுல வந்து ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி பாருங்க, ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி சிஸ்டம் என்கரேஜஸ் பீப்புள் டு சேவ். ஸோ ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி என்ன பண்ணுது, யார் என்கரேஜ் பண்ணுறது, பப்ளிக்கை வந்து சேவ் பண்ண தூண்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குது. சரிங்களா? பப்ளிக்கை வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குது. ஈவன் ஸ்மால் அமௌண்ட் கேன் பி யூஸ்டு ஃபார் தி பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ ஒரு ஷேரு குறைவான ரேட்டு கொடுத்து கூட வாங்கி பொதுமக்கள் வந்து சேமிப்பை தூண்டக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி தான். A person can buy even one share of a company. A person can buy even one share of a company. ஒரு பர்சன் வந்து ஒரு ஷேர் கூட வாங்கி அவங்களுடைய சேவிங்ஸை வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, ரிஸ்க் பியரிங் கெப்பாசிட்டி. ரிஸ்க் பியரிங் கெப்பாசிட்டி என்ன, இடர் ஏற்கும் திறன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இடர் ஏற்கனவே இடர்னு என்ன, அந்த லாஸை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிக்கெல்லாம் சக்தி இருக்கு இல்லைங்களா? ஏன்னா லார்ஜ் கேபிட்டல் வந்து போடுறாங்க. சரிங்களா? பாருங்க, தி லாஸ் ஆஃப் தி கம்பெனி இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றாங்க, ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே தான் அதுக்கு வந்து சரிசமமா வந்து ஏத்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஈச் ஷேர் ஹோல்டர் பியர்ஸ் எ வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் லாஸ். ஸோ ஒவ்வொரு ஷேர் ஹோல்டரும் வந்து அந்த லாஸ்ல வந்து பங்கெடுத்துக்கிறதுனால ஸோ லாஸ் என்ன ஆகுது, ஸோ பகிர்ந்தளிக்கிறதுனால ஈஸியா போயிடுது. சரிங்களா? ஹென்ஸ் த கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஹேஸ் ரிஸ்க் பியரிங் கெப்பாசிட்டி. ஸோ அதனால லாஸ் ஆனாலும் கூட நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஷேர்ஸ் வாங்கி இருக்கிறதுனால ஸோ அதை ஏத்துக்கிறதுனால ஈஸியா வந்து என்ன ஆயிடுது, ஈஸியா வந்து என்ன பண்ண முடியுதுன்னா அந்த ரிஸ்க் ஏற்றக்கூடிய திறமை வந்து கிடைச்சிருது. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் இதுவே சோல் ட்ரேடர்ஷிப்போ இல்லை பார்ட்னர்ஷிப்லையோ அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப, இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். தென் நெக்ஸ்ட் பாருங்க, எக்கனாமிக்ஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன். ஸோ எக்கனாமிக்ஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன் அப்படின்னா பேரளவு உற்பத்தி, எக்கனாமிக்ஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன், பேரளவு உற்பத்தியினுடைய நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, எ ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி கேன் அண்டர்டேக் பிஸ்னஸ் ஆன் ஏ லார்ஜ் ஸ்கேல். ஸோ ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி என்ன பண்ணும், லார்ஜ் ஸ்கேல்ல பிஸ்னஸ் பண்ணும் இல்லைங்களா, பெரிய லெவலில் வந்து தொழில் பண்ணும். As a result, it can derive all the advantages of large scale production. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா ஸோ பேரளவு உற்பத்தியை வந்து பெருக்குது இல்லைங்களா. ஸோ இதனால நிறைய நன்மைகள் வந்து கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஹீரோ மோட்டார் கார்ப் அதாவது ஹீரோ டூ வீலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2015ல the world's largest seller of
two-wheelers manufactures motorbikes on a large scale and is able to enjoy cost efficiency. ஸோ 2015 பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ மோட்டார் கார்ப் நிறுவனம் அந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்தியிருக்கு. உலக அளவில் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தியிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் அதிகப்படுத்தி பேரளவு உற்பத்தியை ஏற்படுத்தி ஸோ இதனால பார்த்தீங்கன்னா என்ஜாய் காஸ்ட் எஃபிஷியன்சி. ஸோ அதே மாதிரி விலையும் பார்த்தீங்க அப்படின்னா நியாயமான விலையில், அதாவது சரியான விலையில் வந்து மார்க்கெட் பண்ணுச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு எதை சொல்லுவோம்? பொருளாதார வளர்ச்சி. ஸோ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி இருக்கிறனால டெஃபினட்டாக என்ன ஆகும்? எக்கனாமிக் வந்து வளர்ச்சி அடைய தான் செய்யும். ஸோ அதுதான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சொல்லலாம். ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி சிஸ்டம் ஹேஸ் பீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ரேபிட் growth ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ட்ரேட் இன் மெனி கண்ட்ரீஸ். ஸோ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனினால சரிங்களா? ஸோ என்ன ஆகுது? நாட்டுடைய பொருளாதாரம் ரேபிட் growth. ஸோ இதனால அந்த நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ட்ரேட் இது பண்ணுறதுனால ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ட்ரேட் இன் மெனி கண்ட்ரிஸ். ஸோ மெனி கண்ட்ரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுது? நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து வளர்ச்சியடைய செய்யுது. தென் சின்ஸ் ஜாயிண்ட் ஸ்டாக் companies have large financial resources, they are able to undertake large scale production, satisfy the needs of more number of consumers. ஸோ என்ன பண்ணுது? நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுது, அதே மாதிரி மோர் நம்பர் ஆஃப் கன்சூமர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, கிரியேட் லார்ஜ் ஸ்கேல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது, ப்ரொமோட் பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட் அண்ட் கான்ட்ரிபியூட் சப்ஸ்டன்ட்லி டு தி கவர்மெண்ட் பை வே ஆஃப் டேக்ஸஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் ரீஜனல் டெவலப்மெண்ட்டு அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸஸும் வந்து பேமெண்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இது நான் டேக்ஸும் வந்து கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த எல்லா வசதியும் இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்துறது, ரீஜனல் டெவலப்மெண்ட்டு, கவர்மெண்ட் டேக்ஸ் கட்ட. ஸோ இதனால் என்ன ஆகும்? நாட்டினுடைய எக்கனாமிக் வந்து என்ன ஆகும்? டெவலப் ஆகும். சரிங்களா?